குற்றாலம் மலைப்பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் போது முன்னெச்சரிக்கையாக தகவல் தெரிவிக்க வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 17ஆம் தேதி பழைய குற்றாலம் அருவியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் ஆஷ்வின் என்ற 17 வயது சிறுவன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் கச்சிராயபாளையத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் சேர விண்ணப்பித்த மாணவர்களில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் வசிப்பவர்களின் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் என்று கூறிய அதிகாரிகளை பெற்றோர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு அமராவதி ஆற்றங்கரையில் சுகாதாரமின்றி காய வைக்கப்பட்ட டெல்லி அப்பளம் குறித்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவிய நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி 20 கிலோ அப்பளத்தை பறிமுதல் செய்தனர். அங்கு அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கடைகளிலிருந்து செயற்கை நிறமூட்டிகள் பயன்படுத்தப்பட்டு தயாரிக்கப்பட்ட 7 கிலோ சில்லி காலிஃபிளவர் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்து அழித்தனர். பழனி முருகன் கோயில் ரோப்கார் சேவை மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக நாளை ஒரு நாள் மட்டும் இயங்காது என தெரிவித்துள்ள கோயில் நிர்வாகம் பக்தர்கள் வீச்சு வழியாகவும் படிப்பாதை வழியாகவும் சென்று சுவாமி தரிசனம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. கோவாவில் நடந்த சர்வதேச சிலம்பு போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்று தமிழகம் திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. போட்டியில் 121 தமிழக வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்திய நிலையில் 90 தங்கம் உட்பட 180 பதக்கங்களை கைப்பற்றி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்றனர். சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் கடந்த 7 நாட்களில் 50 லட்சம் ரூபாய் ரொக்கம், 1.25 கிலோ தங்கம், 3.5 கிலோ வெள்ளியை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். வங்கி மற்றும் கோயில் ஊழியர்கள், சமூக ஆர்வலர்களால் நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் சலித்து பிரிக்கப்பட்டதும் நாணயங்கள் மதிப்பு வாரியாக இயந்திரத்தில் தனியாக பிரிக்கப்பட்ட பிறகு எண்ணப்பட்டன. காரைக்கால் அடுத்துள்ள நிரவியில் 13 வயது சிறுவனை கத்தியால் கழுத்தறுத்து கொலை செய்ததாக 17 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டான். 13 வயது சிறுவனின் 9 வயது தங்கையிடம் அந்த 17 வயது சிறுவன் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்ததாகவும் அதனை தட்டி கேட்டதால் கொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். சிறார் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டுள்ள அவன் மீது போக்சோ சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். மயிலாடுதுறையில் தனியார் மெக்கானிக் ஷாப் ஒன்றில் அதிக குதிரை திறன் கொண்ட பைக்குகளின் சைலன்சரை அதிக சப்தம் ஏற்படுத்தும் வகையில் மாற்றிக் கொண்டிருந்த 13 இருசக்கர வாகனம் மற்றும் ஒரு காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். அந்த வாகனங்கள் பெரும்பாலும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுடையது என்பதால் அவர்களது பெற்றோரை விசாரணைக்கு ஆஜராக போலீசார் உத்தரவிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட நகர் ஊரமைப்பு உதவி இயக்குநர் அலுவலகத்தில் சோதனை நடத்திய ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் 9 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் கணக்கில் வராத 62,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ரியல் எஸ்டேட் தொழிலோடு சம்பந்தப்பட்ட இந்த துறையில் அதிகமாக ஊழல் நடைபெறுவதாக வரப்பெற்ற புகாரை தொடர்ந்து இந்த சோதனை நடைபெற்றது. பணம், காசோலை பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக உதவி இயக்குநர் ராகுல்ராஜ், இடைத்தரகர் முருகன் ஆகியோரிடம் விசாரித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். காரைக்கால் அடுத்துள்ள கோட்டுச்சேரியில் உள்ள சீதளாதேவி மாரியம்மன் கோயில் திருக்குளத்தில் ஏராளமான மீன்கள் செத்து மிதந்தன. அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வெளியேறும் நீரை சுத்திகரிப்பு செய்து குளத்தில் விடும் வகையில் அமைக்கப்பட்ட சுத்திகரிப்பு தொட்டி முறையாக இயங்காததால் அபிஷேக நீர் அப்படியே குளத்தில் கலந்து வருவதாக கூறப்படுகிறது. தண்ணீரில் மிதந்த மீன்களை ஊராட்சி நிர்வாகத்தினர் அப்புறப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கடலையூரில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் கோயில் திருவிழாவில் சாமியாடி ஒருவர் வெறுங்காலால் அரிவாள் மீது நடந்து சென்றும் முள்செடி குவியலில் நடந்து சென்றும் அருள்வாக்கு கூறினார். தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் பூக்குழி இறங்கி வழிபாடு நடத்தினர்.
தாம்பரத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி கொலை வழக்கில் 5 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். இரும்புலியூரைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா என்ற அந்த ரவுடி எந்த ஆட்டோ ஸ்டாண்டிலும் சேராமல் தனியாக பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். தங்களது லைனில் ஆட்டோ ஓட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரு ஆட்டோ சங்கத்தைச் சேர்ந்த ஆனந்தன் தரப்பினர் கார்த்திக் ராஜாவை வெட்டி கொன்றதாக போலீசார் தெரிவித்தனர். சென்னை திருவொற்றியூரில் 30 ஆண்டுகளாக பிரகாஷ் என்பவர் அடகு கடை நடத்தி வரும் நிலையில் காதர் மொய்தீன் என்ற நபர் மோதிரம் அடகு வைத்து 17,000 ரூபாயை பெற்றுச் சென்றார். அது தங்கமுலாம் பூசப்பட்ட போலி மோதிரம் என தெரிந்ததும் மொய்தீன் அளித்த செல்போன் எண்ணில் அழைத்தபோது அது சுவிட்ச் ஆஃப் ஆனதால் பிரகாஷ் ஏமாற்றமடைந்தார். ஆனால் அதே நபர் காதணிகளை அடகு வைக்க வந்தபோது பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். ராமநாதபுரம் பஜார் வீதியில் கடை முன்பு நின்று செல்போனில் பேசுவது போல நடித்த ஒருவர் கடை ஊழியர் அசந்த நேரம் பார்த்து புதிய செல்போனை திருடிச் சென்றார். பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த திருட்டு குறித்து சிசிடிவி பதிவு அடிப்படையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே கடுவங்குடியில் கள்ளச்சாராயம் குடித்து 32 வயதான பாலாஜி என்பவர் உயிரிழந்த நிலையில் அப்பகுதியில் சாராயம் விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெண்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் பல மாதங்களாகவே 2 பெண்கள் கள்ளச்சாராயம் விற்று வருகின்றனர் என்றும் பலமுறை புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். 12 ஆண்டுகளுக்கு முன் தனது 3வது மனைவி தங்கியிருந்த ஹாஸ்டல் மீது கல்வீசிய வழக்கில் ஆஜராக மதுரை மாவட்ட மகிழா நீதிமன்றத்துக்கு பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வம் நேரில் வந்தார். 3/4 கிலோ முறுக்குச் சங்கிலி, சிங்கம், காளை டாலருடன் தங்கச் சங்கிலிகள், தங்கச்சிறுத்தை மோதிரம் என கிலோ கணக்கில் நகைகளை அணிந்திருந்த அவரை நீதிமன்றத்தில் இருந்தோர் வினோதமாக பார்த்து சென்றனர். கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உக்கடம் பெரியகுளத்தில் தனியார் நிறுவனம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள படகு சவாரியில் செல்ல பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். விரைவாக செல்லும் படகில் 6 பேர் வரை பயணிக்க முடியும் என்றும் லைஃப் ஜாக்கெட் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் பயணிகள் அனுமதிக்கப்படுவதாகவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். திருத்தணியை அடுத்த வெடியங்காடு கிராமத்தை சேர்ந்த நெசவு தொழிலாளி பாபு என்பவருக்கு கூடுதல் மின் இணைப்பு வழங்க 6,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக வீப்புதூர் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் சுரேஷ், கம்பியாளர்கள் சண்முகம், நித்யானந்தம் ஆகியோரை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் கோடை மழை இயல்பை விட 23% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கிய போது சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கோடை மழை 100% பற்றாக்குறையாகவும், சேலம், திருவள்ளூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் 90% மேல் பற்றாக்குறையாகவும் இருந்ததாக வானிலை மையம் கூறியுள்ளது. அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த பற்றாக்குறையை உபரியாக மாற்றும் அளவுக்கு பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்துள்ளதாகவும், தற்போது சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் மட்டும் கோடை மழை இயல்பை விட குறைவாக பெய்துள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர், சூளகிரி, ராயக்கோட்டை சந்தைகளுக்கு கொத்தமல்லி வரத்து குறைந்துள்ள நிலையில் ஒரு கட்டு கொத்தமல்லி 90 முதல் 100 ரூபாய் வரை விற்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தொடர் மழை காரணமாக கொத்தமல்லி பயிர்கள் சேதமடைந்த நிலையில் விலை உயர்வால் தங்களுக்கு ஓரளவு லாபம் கிடைத்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ராமேஸ்வரம் அருகே பாம்பன், முகமதியபுரம், மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் விஷத்தன்மை கொண்ட பலூன் மீன் எனப்படும் பேத்தை மீன்கள் அதிக அளவில் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளன.
இந்த மீன்களின் முள், தோல் மற்றும் தசைகளில் டெட்ரோடோடாக்சின் எனும் விஷம் உள்ளதாகவும், இனப்பெருக்கத்திற்காக பேத்தை மீன்களின் நடமாட்டம் கரையோர பகுதிகளில் அதிக அளவில் காணப்படுவதாகவும் தெரிவித்த மீன்வளத்துறை அதிகாரிகள் மீன்கள் இறந்தது பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளதாக கூறினர். பெட்ரோல் பங்க் அமைக்க தடையில்லா சான்று வழங்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்றதாக ஆண்டிப்பட்டி தாசில்தார் காதர் ஷெரீஃபை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். சுப்பிரமணி என்பவரிடம் இருந்து ரசாயனம் தடவிய பணத்தை பெற்றபோது மறைந்திருந்த போலீசார் அவரை மடக்கி பிடித்தனர். பின்னர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்திய போது தமக்கு நெஞ்சு வலிப்பதாக தாசில்தார் காதர் ஷெரீப் கூறினார். இதனையடுத்து அவரை கைத்தாங்கலாக போலீஸ் ஜீப்பில் அழைத்துச் சென்று தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலீசார் சிகிச்சைக்காக சேர்த்தனர். வட மாநிலங்களில் இருந்து கடத்திய குழந்தைகளை 50,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை கமிஷன் பெற்றுக்கொண்டு ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் விற்ற 11 பேர் புரோக்கர் கும்பலை ஹைதராபாத் ரச்சகொண்டா போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து 13 குழந்தைகளை மீட்டு அரசு காப்பகத்துக்கு போலீசார் அனுப்பினர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி முதலில் 1997ஆம் ஆண்டு வாங்கிய அம்பாசிடர் காரை புதுப்பித்ததை அடுத்து அந்த காரில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனுடன் அமர்ந்து இருவரும் நகர் முழுவதும் வலம் வந்தனர். காந்தி வீதி, நேரு வீதி, ஆம்பூர் சாலை, செஞ்சி சாலை மற்றும் கடற்கரை சாலை வழியாக மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு அவர்கள் திரும்பினர். ஆளுநரும் முதலமைச்சரும் அம்பாசிடர் காரில் ஒன்றாக நகரில் வலம் வந்ததை புதுச்சேரி மக்கள் வியந்து பார்த்தனர். திருச்சியில் பழங்கால இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வாரத்தில் 2 நாட்கள் கண்காட்சியை பொதுமக்கள் பார்வையிடலாம் என்று இதற்கு ஏற்பாடு செய்துள்ள வெங்கடேஷ் துரை என்பவர் கூறினார். மொத்தமுள்ள 66 வாகனங்களில் 7 வாகனங்கள் 1942ஆம் ஆண்டு முதல் 1955ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பிரிட்டிஷார் பயன்படுத்தியவை என்றும் 70%க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தற்போதும் இயங்கும் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கேரள மாநிலம் மூணாறு அருகே மறையூர் வனப்பகுதியில் காலில் காயத்துடன் சுற்றித் திரிந்த யானைக்கு வனத்துறை சார்பில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். கடந்த சில நாட்களாகவே நடக்க முடியாமல் தவித்து வந்த யானையை தொடர்ந்து கண்காணித்து வந்த அதிகாரிகள் வனத்தின் மையப்பகுதியை விட்டு யானை வெளியே வந்ததும் மயக்க ஊசியை செலுத்தி காயத்துக்கு கட்டு போட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி திம்மரசநாயக்கனூரில் 40 அடி ஆழ கிணற்றுக்குள் தவறி விழுந்து தத்தளித்த நாய் ஒன்றை ஆண்டிப்பட்டி தீயணைப்புத் துறையினர் வலை போட்டு மீட்டனர். சுமார் அரை மணி நேரம் போராடி மீட்கப்பட்ட நாய் மேலே வந்ததும் துள்ளி குதித்து ஓடியது. கன்னியாகுமரி மாவட்டம் நிந்திரவிளை அருகே ஆலமூடு பகுதியில் 20 ஆண்டுகள் பழமையான 150 அடி உயரமுள்ள தென்னை மரத்தை தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் பொக்லைன் இயந்திரத்தை பயன்படுத்தி அகற்றினர். சாலையில் சாய்வாக வளர்ந்து எப்போது வேண்டுமானாலும் முறிந்து விழுந்து விபத்து ஏற்படுத்தும் வகையில் இருந்ததால் மரம் அகற்றப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். திரைப்பட நடிகர் பிரபாஸ் நடித்து வெளியாக உள்ள கல்கி திரைப்படத்தில் அவர் பயன்படுத்திய கார் செங்கல்பட்டு மாவட்டம் மஹிந்திரா சிட்டி வளாகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக இயக்கப்பட்டது. 8 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படும் பேட்டரி மூலம் இயங்கக்கூடிய அந்த கார் கதாநாயகனோடு படம் முழுவதும் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரோடு அரசு மருத்துவமனை அருகே உள்ள செல்போன் கடையின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 56 செல்போன்களையும் கல்லாவில் இருந்து 19,000 ரூபாயையும் கொள்ளையடித்து சென்றவரை CCTV பதிவுகள் அடிப்படையில் போலீசார் தேடி வருகின்றனர்.
திருச்சி களமசேரியில் மேகவெடிப்பு காரணமாக 1.5 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் இன்ஃபோ பார்க் பகுதியில் வெள்ளம் தேங்கியது. திருவனந்தபுரம் நெடுமங்காடு பகுதியில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட எருமையை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு உடலில் அழகு குத்தி வாகனங்களில் தொங்கியவாறே ஊர்வலமாக வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அமராவதி ஆற்றுக்கு கம்பம் அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் புதனன்று கரூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஜவ்வாது மலையின் அடிவாரத்தில் உள்ள கெடகானூர் அங்குத்தி சுனை அருவியில் அதிக நீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குளித்து மகிழ்ந்தனர். தண்ணீர் வற்றாத அருவியாக இருப்பதால் அதனை சுற்றுலா தலமாக அறிவிக்குமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் தாழநல்லூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தின் இருபுறமும் இருந்த காய்ந்த புல் தீப்பற்றி எரிந்ததால் பீகாரிலிருந்து மதுரை நோக்கி சென்ற அனுவிரத் எக்ஸ்பிரஸ் ரயில் பாதுகாப்பு கருதி சிறிது தூரத்திலேயே நிறுத்தப்பட்டது. தீயணைப்பு வாகனங்களும் அருகே வர முடியாத அளவுக்கு நெருப்பு எரிந்ததால் அது அணையும் வரை காத்திருந்து பின்னர் ரயில் புறப்பட்டுச் சென்றது. சென்னையில் விதிமுறைகளை மீறும் வாகனங்களை கண்டறிய சூரிய சக்தி மூலம் இயங்கும் ANPR கேமராக்கள் பொருத்தப்பட்ட பேரிகேடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக 5 ஸ்மார்ட் பேரிகேடுகள் பரிசோதனை முறையில் வாங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் அதிவேக பயணம் உள்ளிட்ட விதி மீறும் வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளை ஸ்கேன் செய்து அந்த தகவல்களை காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பும் என்று கூறினர். அதன் பேரில் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் எட்டூர் வட்டம் இலக்கில் ஓடிக்கொண்டிருந்த லாரியில் திடீரென பற்றிய தீயால் சுமார் 720 மூட்டை சிமெண்ட் மற்றும் லாரி எரிந்து சேதமானது. திருவனந்தபுரத்திற்கு பாரம் ஏற்றிச் சென்றதாகவும் மின்கோளாறு காரணமாக தீ பற்றியதால் ஓட்டுநர் லாரியை நிறுத்திவிட்டு தப்பியதாக போலீசார் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெறும் அகில இந்திய ஹாக்கி தொடரின் 5வது நாள் ஆட்டத்தில் மும்பை போபால் அணிகள் வெற்றி பெற்றன. 10 நாட்கள் நடைபெறும் போட்டியில் 16 அணிகள் பங்கேற்றுள்ள நிலையில் காலிறுதி ஆட்டம் வரை லீக் முறையிலும் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் நாக் அவுட் முறையிலும் நடைபெற உள்ளன.